திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1024, அதிகாரம் குடிசெயல் வகை. 1889 ஆண்டு ஏப்ரல் 16 நாள் லண்டனில் பிறந்தவர் சார்லி சாப்ளின். உலகிலேயே மிக அதிகமான மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த மாபெரும் நகைச்சுவை நடிகர். ஆனால் அவர் தனது வாழ்வில் கடந்து வந்த பாதையோ வேதனை மிக்கது. தாயும் தந்தையும் நாடக நடிகர்கள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். வறுமையின் பிடியில் இருந்தபோதும் அவரது தாய் ஹன்னா சாப்ளினை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தார். எதிர்காலத்தில் நீ உலகிலேயே அதிக புகழ்பெற்ற மனிதனாக வருவாய் என்ற தன்னம்பிக்கை சிந்தனையை சார்லினிடம் ஏற்றி வைத்தார். சிறுவன் சார்லிக்கு 5 வயதாக இருந்தபோது ஒரு நாள் அவரது தாய் தனது மேடைப்பாடல் நிகழ்ச்சிக்கு சார்லியையும் அழைத்துச் சென்றிருந்தார். மேடையில் பாடிக்கொண்டிருந்த ஹன்னாவுக்கு திடீரென தொண்டை கட்டி கொண்டது. வார்த்தைகள் வரவில்லை. கூட்டத்தினர் கூச்சலிட்டனர். குட்டி பையன் சார்லிக்கு கொஞ்சம் நடிக்கத் தெரியும் என்பதை அறிந்திருந்த நிகழ்ச்சி நிர்வாகி சார்லியை கூட்டத்தின் முன்னிறுத்தி எப்படியாவது கூட்டத்தை சமாளி என்று கெஞ்சினார். எவ்வித முன் தயாரிப்பும் இல்லாமல் சிறுவன் சார்லி சமயோசிதமாக தனது தாய்க்கு தொண்டை கட்டி அவர் பாட சிரமப்பட்ட சம்பவத்தையே அப்படியே நடத்தி காட்டினான். பார்வையாளர்கள் சிறுவனின் நடிப்பை வெகுவாக புகழ்ந்தனர். சாப்ளினுடைய தாய்க்கு உடல்நிலை பாதிப்படையவே ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் சாப்ளின் சேர்க்கப்பட்டார். விடுதி காப்பாளரிடம் அடி வாங்கி நோயில் விழுந்து அவதியுற்ற சார்லிக்கு ஆறுதல் கூறுவதற்கு கூட யாருமே இல்லை. அந்த சூழலிலும் கூட நான் உலகத்திலேயே சிறந்த நடிகராகப் போகிறேன் என்ற கற்பனை பிம்பம் அவருக்கு அசாத்தியமான தைரியத்தை கொடுத்தது. தனது 19ஆம் வயதில் ஒரு நாடக குழுவில் துணை நடிகராக வேலைக்கு சேர்ந்தார். எந்த பாத்திரம் கொடுத்தாலும் கச்சிதமாக நடித்து நற்பெயர் எடுத்தார். அவரது மேடை நாடகங்கள் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமாகின. 1914 ஆண்டில் திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஒரே ஆண்டில் 35 படங்களில் நடித்தார். பல நிறுவனங்கள் அவரை ஒப்பந்தம் செய்ய வரிசையில் நின்றன. தனது 28வது வயதிலேயே உலக புகழ் பெற்றார். தனது குடியை உயர்த்தும் செயல்களில் காலம் தாழ்த்தாமல் ஈடுபட்டு முயல்கிறவர்களுக்கு தாமாகவே வெற்றிகள் வந்து குவிந்துவிடும் என்பதை சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். வாய்ப்பை நழுவ விடுவது தோல்வி, வாய்ப்பினை உருவாக்குவதே வெற்றி.